ரிப்போர்ட், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் ஆழமாகவும் அலசுகிறது RDX. தமிழகத்தின் தனித்துவமான தொலைக்காட்சியான நியூஸ் தமிழ் 24 சார்பாக RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற முக்கியமான செய்திகளை வெறுப்பு இல்லாமல் முழுமையாக வழங்குவது, ரிப்போர்ட் செய்வது, அந்த செய்தி ஏற்படுத்த போகிற பாதிப்பையும் அதனுடைய கோணங்களையும் டீட்டெயிலாக தரவுகளோடு தர்க்கம் செய்வது, அந்த செய்தி சமூகத்தில் ஏற்படுத்த போகிற பாதிப்பை முழுமையான தகவல்களோடு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு முன்கூட்டியே வழங்குவது. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் நாள்தோறும் இரவு 7 மணிக்கு அன்னன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகளோ அதோடு நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். இன்னைக்கான முக்கியமான தலைப்புச் செய்திகள் என்ன பார்த்துடலாம். மதுரை தாவேகா மாநாடு வெற்றி எதிரொலி. டெல்டா மாவட்டங்களில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தாவேகா தலைவர் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் கேட்கும் பயண திட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் தொடர்ந்து தடை விதிக்கின்றன. விஜயின் மக்கள் சந்திப்பிற்கு தடை போடுகிறதா தமிழ்நாடு அரசு? பிரச்சார பாதைகளை பொறுத்தவரை எடப்பாடிக்கு மட்டும் கிரீன் சிக்னல், விஜய்க்கு ஏன் ரெட் சிக்னல்? விஜய் சுற்றுப்பயணம் ஏன் வேர்க்கிறது திமுகவிற்கு? தனி கட்சிக்கு தயாராகிறாரா அண்ணாமலை? அமித்ஷா அழைத்தும் டெல்லி செல்லாத அண்ணாமலை. இதனை அடுத்து இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு பாஜகவில் கோஷ்டி பூசலா உருவாகிறதா? அண்ணாமலை அன்பு கூட்டம் சொந்த நலனுக்காக தமிழக பாஜகவை சுதைத்தாரா அண்ணாமலை? நயினாருக்கு எதிராக தினகரனை தூண்டுகிறாரா அண்ணாமலை? பிரம்மாண்டமாக நடைபெற்ற தாவேகாவினுடைய மதுரை மாநாடு அரசியல் அரங்கில் பல அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. பொதுவாக பரந்தூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க, பனையூர் பண்ணையார் அப்படின்னு விஜய கேலி செய்தார்கள் சமூக வலைத்தளங்களில். எவ்வளவு பெரிய சமூக நிகழ்வுகளாக இருந்தாலும் அவர் அந்த நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர்களை அவருடைய பனையூர் அலுவலகத்துக்கே வர வைக்கிறார். எப்போது இந்த மன்னர் வெளில வருவார், வெளில வந்து மக்களை சந்திப்பார், நிறைய கேள்விகளை கேட்டாங்க. ஆனால் மதுரை தாவேகா மாநாடு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் தாவேகாவினுடைய விக்கிரவாண்டி மாநாட்டை ஒப்பிடுகிற போது மதுரை மாநாடு மிகப்பெரிய அளவில் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அதை நம்ம அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப முக்கியமானது. பிப்ரவரி 2, 2024 அன்று தாவேகா என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதாக சமூக வலைதளத்தில் அறிவித்தார் விஜய். இந்த அறிவிப்பு தொடங்கி பல்வேறு தருணங்களில் மக்களுக்கான அரசியலில் இருந்து விஜய் விலகி நிற்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. கொடி அறிமுகம், மாநாடு, 2ஆம் ஆண்டு துவக்க விழா, பரந்தூருக்கு பயணம் என மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே பொதுவெளியில் தலை காட்டுவது என்பதை வழக்கமாக வைத்திருந்தார் விஜய். பல மாதங்களாக செயல்பட்டு வந்த விஜய் மக்களை சந்திக்கும் திட்டம் ஒரு வழியாக செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கவிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக காவல்துறையினர் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டுகின்றனர். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விஜயின் பிரச்சார பயணத்திற்கு காவல்துறை முட்டுக்கட்டை போடுகிறதா அல்லது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி காவல்துறை அளிக்கும் வழக்கமான பதிலை அரசியலாக்க முயல்கிறதா தாவேகா என்ற கேள்விகள் எழாமல் இல்லை. மதுரை மாநாடு பாத்தீங்களா கௌதமி? எப்படி இருந்தது? பெரிய எழுச்சியா இருந்ததா? கண்டிப்பா. தொடர் நேரலை தொலைக்காட்சிகளிலேயே அன்னைக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் எந்த அளவுக்கு அவருடைய மாநாட்டின் மேல கவனம் வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்மளால தெளிவாகவே சொல்ல முடியும். இன்னொன்று, இது தொண்டர்களுக்கான எழுச்சியா இல்லை தாவேகா கட்சி தலைவருக்கான எழுச்சியா அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பார்வையில் அவர் டிசம்பர் இல்லைன்னா ஜனவரியில தான் மக்களை சந்திப்பாரு, பரப்புரை மேற்கொள்வாரு, ஏன்னா கூட்டணியே அந்த சமயத்துல தான் அப்படின்னு சொல்றப்போ அதற்கப்புறம் பரப்புரை இருக்கு
இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் திடீர்னு செப்டம்பரில் அதுலேயும் 13ஆம் தேதி அப்படின்றப்போ ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்போது இந்த எழுச்சி அந்த கட்சி தலைவருக்கும் இருந்திருக்கிறது அப்படின்றது அந்த மாநாட்டின் தாக்கமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறனால ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து படம் ரிலீஸ் ஆகி அதனுடைய எல்லா நிகழ்வுகளும் நிறைவு பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் விஜய் வந்து ஒரு பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீர்னு செப்டம்பர் மாதமே விஜய் தனது முதல் பயணத்தை டெல்டா மாவட்டங்களில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்படும் போது என்ன காரணமாக இருக்கும்னா மதுரையில் நடந்த மாநாடு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய விஜய் சுற்றுப்பயணம் ஏன் வேர்க்கிறது திமுகவிற்கு? RDX 3 கேள்விகள் எழுப்புகிறது. முதல் கேள்வியை பார்க்கலாம். மக்கள் சந்திப்புக்கு அச்சாரமிட்டு இருக்கிறதா விஜயனுடைய மதுரை மாநாடு குறித்து நாம் ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழக தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒரு தொலைக்காட்சியில் என்னென்ன நேரத்தில் மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட மதுரை மாநாட்டில் அந்த நாள் முழுக்க செய்தி தொலைக்காட்சிகளின் அத்தனையும் வந்து விஜய் மாநாடால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விஜய் கடந்த மதுரை மாநாட்டுக்கு முந்தைய வாரங்களுடைய பார்க் ரிப்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த வாரம் வந்து என்டையர் ஜான்ரேன்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கு ஜான்ரே அதிகமாக இருக்கிறது. தலைவர் பேசியிருந்த அந்த 35 நிமிடங்களுமே பெரிய லெவலில் வந்து நம்பர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருந்தது. இது வந்து பொதுவாகவே வந்து கலைஞர் அவர்கள் மரணம், ஜெயலலிதா அவர்கள் மரணம், மழை வெள்ளம், இந்த மாதிரியான தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவுகள், இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் தொலைக்காட்சி முன்னாடி அமர்ந்தே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிற நிகழ்வுகளில் இது ஏற்படும். அது பெரும்பாலும் நெகட்டிவ் நியூஸாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் நியூஸுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் நம்பர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருந்தது. அது தாவேக்காவினர் மத்தியிலும் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். மதுரை மாநாடு ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் தாவேக்காவுக்குள் மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு அதிர்ச்சி தான். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியெல்லாம் இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு TVK, உங்க விஜய் உயிரன வரனா. 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இப்போ நம்ம பார்த்தோம், தொடர்ந்து அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னாடியே அந்த இடத்தேர்வு அது தொடர்பான கேள்வி எல்லாம் தொடர்ந்து இருந்துச்சு. எங்கே நடத்துவாங்க, ஏன் நடத்துவாங்க, மதுரை நிர்ணயம் அதுலேயுமே பெரிய கேள்வி. ஏன்னா அமித்ஷா வந்துட்டு போயிருந்தாரு, எடப்பாடி அங்கே வந்துட்டு போயிருந்தாரு. அப்படி இருக்க சூழலில் எதனால் மதுரை அப்படின்றத தாண்டி இந்த மதுரை மாநாடு என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. உங்கள் பார்வையில் அது என்ன? அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாடு ஏன் முக்கியமானதுன்னா, விஜய் வந்து நேரடியாக பாஜகவை சித்தாந்த எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் அறிவிச்சிட்டாங்க. அதிமுக மேல ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் தாவேகா தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இருந்துகிட்டே இருந்தது. மதுரை மாநாட்டில் அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார். என்னன்னா, அதிமுகவை நேரடியாக குறிவைத்து பேச ஆரம்பிச்சார். ஏன்னா மதுரை வந்து அதிமுக ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். மதுரையிலிருந்து அப்படியே தென் தமிழகம் முழுக்கவே அதிமுக, அந்த வைகை தாமிரபரணி நதிக்கரை ஓரமே அதிமுக வலுவாக செழித்திருந்த இடம். அவர் விஜய் வந்து ஒரு ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறார்னா, அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களை போல இல்லை. அவர் அது வரைக்கும் அதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. நேரடியாக அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். என்னன்னா, அதிமுக மாதிரியான ஒரு இயக்கம் இப்போது ஒரு தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. RSS அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. இந்த அணிக்கு நீங்க வாக்களிப்பு செய்யணுமா? கிட்டத்தட்ட அதிமுக தொண்டர்களை நோக்கி அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, நீங்க தாவேகாவுக்கு வாங்க, தாவேகாவினருக்கு தாவேகா கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை லீட் பண்றேங்கிற ஒரு கேரக்டரை அவர் முன்வைக்கிறார். இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏன்னா திமுகவை வீழ்த்துவதுதான் அடிப்படை நோக்கம் அப்படிங்கிற போது ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேரக்கூடும்னு நிறைய அரசியல் பார்வையாளர்கள் திரும்ப யூகங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே தாவேகாவினர் கூட தொலைக்காட்சி விவாதங்கள்லையோ இல்லை பத்திரிகையாளர் சந்திப்புகளையோ எடப்பாடி பழனிசாமி பேரை கூட உச்சரிக்கவே இல்லை. இதுக்கு வைஸ் வர்சா அதிமுகவினரும் தாவேகாவை பெரிய அளவில் விமர்சிக்கல. மதுரை மாநாட்டில் ஒரு கட் அண்ட் ரைடான ஒரு முடிவுக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்கிறார். திமுகவை போலவே அதிமுகவையும் அடிப்பது என்னன்னா, அந்த அதிமுக அடிக்கிறதுல கொஞ்சம் மெதுவா பார்த்து பக்குவமா அடிச்சிருக்கிறாரு. அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள், எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு
மாஸ் லீடரா ப்ரொஜெக்ட் பண்றாரு, தன்னை எம்ஜிஆருக்கு நிகரா பொசிஷன் பண்றாரு. அடிப்படையில மதுரை மாநாடு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, பாஜக திமுகவை பத்தி மட்டுமே பேசிக்கொண்டிருந்த தலைவர் விஜய் முதன்முறையா அதிமுக தொண்டர்களை, அதிமுக வாக்கு வங்கியை நேரடியா குறிவைக்கிறார் அப்படிங்கிறதுனாலே அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு. இந்த நம்ம செக்மெண்ட்ல அடுத்து நம்ம கேட்க போற இரண்டாவது மிக முக்கியமான கேள்வி, எடப்பாடி பிரச்சாரத்திற்கு போட்டியாக மக்களை சந்திக்கிறாரா விஜய்? இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணுமே, ஏன் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போட்டியாக? இது கேள்வியா வரல, இந்த கேள்வியிலேயே எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, எடப்பாடி பிரச்சாரத்திற்கு போட்டியா விஜய் பிரச்சாரமா அப்படின்றது நமக்கே வந்து அவர் இப்ப களத்துக்கு வருவாரா, மக்களை சந்திப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இதுல எங்க போட்டி அப்படின்றது, மாநாட்டில் அவர் பேசியிருக்கலாம், அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறி வச்சிருக்கலாம். ஆனா பிரச்சாரத்திற்கு போட்டியா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 நாளா பண்ணிட்டு இருக்காரு, 2 மாசம் சொல்லணும். இன்னும் 130க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒவ்வொரு அட்டவணை போட்டு 5வது கட்டத்துக்கான அட்டவணையுமே வெளியாகி இருக்கு. ஒவ்வொரு பகுதிகளுக்கு போறாரு, மக்களை பேசுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பிரச்சாரம் ஒரு போட்டியாக அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, அவர் செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா வச்சு அதை நம்ம சொல்லலாமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு 135 தொகுதிகளை கவர் பண்ணிட்டாரு. நாம இந்த கேள்வி ஏன் முன்வைக்கிறோம்னா, மக்களை சந்திப்பதுங்கிற ஒரு செக்மெண்ட் மட்டும் இல்லாம இதுல வந்து தாவேகா சார்பில் சில பகுதிகளில் மக்களை சந்திக்கிறதுக்கு சில பெர்மிஷன் கேட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் நம்ம பார்க்கலாம். இபிஎஸ் பிரச்சாரத்திற்கு போட்டியாக மக்களை சந்திக்கிறார். இது நல்லா கவனிச்சீங்கன்னா பெரிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த பெட்டிஷனை முன் வச்சிருக்காங்க. திருச்சியிலிருந்து சென்னை, கிட்டத்தட்ட திருச்சியில் வந்து சத்திரம் பேருந்து நிலையம், அந்த இடத்துல விஜய் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திருச்சியிலிருந்து ஒரு அருகில் ஒரு 78 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பழைய பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் பண்றதுக்கான முனையமாக கேட்டிருக்காங்க. அதே போல அரியலூர் மாவட்டம் குண்டம் பேருந்து நிலையத்தில் ஒரு அரியலூர்ல இருந்து அந்த குண்டம் பஸ் ஸ்டாண்டே ஒரு 13 கிலோமீட்டர் தான் இருக்கும், அங்க கேட்டிருக்காங்க. குண்டத்திலிருந்து பெரம்பலூர் திரும்ப போற மாதிரி பெரம்பலூர்லையும் ஒரு காமராஜர் வளைவு கிட்ட ஒரு 17 கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. இந்த இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடங்கள் தான் நாம வந்து ஏன் எடப்பாடி பிரச்சாரத்தை மக்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான கேள்வி. இபிஎஸ் இப்போ என்ன இங்கெல்லாம் ப்ளே பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. இபிஎஸ் கடந்த 2 மாதங்கள்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த கேம்பெயின் மேப் பார்த்தீங்கன்னா, இப்போது தாவேகா தலைவர் விஜய் கேட்டிருக்கிற இந்த மேப்போட மேட்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்குல வந்து இந்த இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை இப்போது பார்க்கலாம். ஜூலை 15ஆம் தேதி தாவேகா தலைவர் பிளான் பண்ணியிருக்கிற அதே அரியலூர் குன்னம்ல இபிஎஸ் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி திருச்சி கிழக்குல இபிஎஸ் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி திருச்சி மேற்கில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு டெல்டா மாவட்டங்களை குறிவைத்து இந்த பிரச்சாரத்தை தலைவர் விஜய் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சமூக பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கிற போது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தாவேகா தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைங்கிறது வந்து விவசாயிகளோட பிரச்சனை அப்படின்னு தாவேகா அதை முன்வைக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் இயல்பிலேயே விவசாய மாவட்டங்கள் அப்படிங்கிறனால விவசாயத்தை முன்னெடுக்கிற ஒரு பார்வையாக இதை முன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எங்க பேச வேண்டியிருக்குன்னா, இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறதுல எந்த இடங்கள்ல அவங்க கேள்விகளை உருவாக்குறாங்க. நாம இன்னைக்கு தலைப்பை பொறுத்த வரைக்கும் தலைப்பு வந்து ரொம்ப சிம்பிளான தலைப்பு. விஜயனுடைய இந்த மக்கள் சந்திப்பை திமுக அரசு தடை போடுகிறார்கள், அவங்க வந்து தடை போடுறாங்க, அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு. எடப்பாடியோட பிரச்சார பயண திட்டத்தை யார் வகுத்திருந்தாலும் அதை ஒட்டி பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்டாவில் இருந்தாருன்னா மு.க. ஸ்டாலின் வெஸ்ட்ல இருப்பார், இல்லை இவங்க சவுத்தில் இருந்தாங்கன்னா இவங்க நார்த்தில் இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல பின் பாயிண்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல இன்னைக்கு இந்த முனையத்தில் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு. அங்கே இருக்கிற க்ரௌடை தாவேகா ஆட்கள் கவனிக்கிறாங்கன்னு நமக்கு தோணுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நாம் சொன்ன மாதிரி குன்னம் பஸ் ஸ்டாண்டு, பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட், திருச்சி, இந்த இடங்களில் ஒரு கம்பேரிசனுக்கு வழிவகுக்கும். அதாவது கடந்த மாதம் இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி இங்கே வந்து பேசி விட்டு போனார். இப்போ அதே இடத்துல தாவேகா தலைவர் விஜய் பேசுகிற போது நம்ம இயல்பாகவே 2 காட்சிகளை எடுத்து பார்ப்போம். வீடியோல எவ்வளவு தூரம் கூட்டம் வந்திருக்காங்க, ஆனா மக்கள் பார்வையிலையும் அது அப்படிதான் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விதானே. இல்ல, நீங்க விஜயினுடைய பிரச்சார பயணத்துல எப்படி இருக்குங்கிறது ஏதோ ஒரு கம்பேரிசன் வேணும். பொதுக்கூட்டமா இருக்கிற பட்சத்தில் நீங்க பெரிய கிரௌட காமிச்சிடலாம், லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தாங்க, ட்ரோன் விஷுவல்ஸ் எல்லாம் கூட அதை முன்னெடுத்துடலாம். ஆனா மாவட்டங்களுக்குள்ள பயணிக்கிற போது மாவட்ட சாலைகளுக்கு நீங்க தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மாநில நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மாவட்ட நெடுஞ்சாலை, இப்படி 3ஆ பிரியும். இந்த பகுதிக்குள் நுழையும் போது அந்த பகுதிகளை ரொம்ப சின்ன பரப்பளவில் இருக்கிற பகுதிகள்,
அந்த பரப்பளவுக்குள் விஜய் நிற்கிற போது அவர் எவ்வளவு கூட்டத்தை சேர்த்திருக்கிறார் அல்லது அவர் பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பேரிசன் ரொம்ப பக்கத்திலே இபிஎஸ் பண்ணியிருக்காரு. நம்ம இங்கே முன் வச்ச மாதிரி இபிஎஸ் பயணம் செய்த பகுதிகளில் அதே பாயிண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க பொலிட்டீஷியனுக்கு. இந்த இடத்துல நீங்கள் பேசுறீங்க தலைவா, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தலைவில் இன்னொரு ஊர் இருக்கு, அங்கே பேசுறீங்க. இது பொதுவாக லோக்கல் இருக்கிற ஆட்கள் வந்து இதை பின்பாயின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இடங்களில் கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ் பிரச்சாரம் செய்த பகுதிகளிலேயே விஜய் தன்னுடைய பயணத்தையும் போடுறார் அப்படிங்கிறது அதிமுக எம்ஜிஆர் வழியில் பயணித்தது போலவே தாவேக தலைவர் விஜயும் வந்து அந்த பயணத்திலே அந்த பாதையிலேயே பயணிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அந்த பயணத்துல வந்து அந்த பாதையில போனாலுமே அதற்கான முட்டுக்கட்டை இருக்கா அப்படின்ற கேள்வியும் தொடர்ந்து பார்க்க வேண்டும். அந்த முட்டுக்கட்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்முடைய 3வது கேள்வி, விஜயின் பயணத்திற்கு நெருக்கடி கொடுக்கிறதா திமுக அரசு? பொதுவாக சமூக வலைதளங்கள்ல தாவேக ஆட்கள் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, எங்க கேட்டாலும் தமிழ்நாடு அரசு வந்து ஒத்துழைக்கிறது இல்லை, இன்னும் சொல்ல போனா ஹோட்டல்களில் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாநாடு நடத்துறதுக்கு சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எங்கே கேட்டாலும் பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு. அந்த அடிப்படையில் நிறைய கேள்விகள் நமக்கு உருவாகிட்டு இருக்கு. தாவேகாவினுடைய இந்த பிரச்சாரத்தை இயல்பாக அனுமதிச்சாலே அந்த பிரச்சாரம் அது பாட்டுக்கு முடிஞ்சு போயிடும். ஆனா தடை ஏற்படுத்துகிற போது அது ஒரு இடத்துல கவனம் பெறும், அது ஒரு விளம்பரமா மாறும். இந்த தாவேகாவினுடைய கூட்டங்களுக்கு இல்ல பயணங்களுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்கிறதா இல்ல தடை விதிக்குதுன்னு தாவேகா ஆட்கள் அவங்களே நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேற்று போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மனுக்கள் மீது பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுறது இல்லைங்கிற புகாரையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த காட்சி நம்ம பார்க்குறோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு போய் மனு கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 7 வந்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போகிறதுக்காக அவர் திருச்சிக்கு போயிருக்காரு. அங்கே ஏர்போர்ட்டுக்கு எதிரே இருக்க ஒரு கோவில் இருக்கு, சரி வழிபட்டுட்டு போகலாமே அப்படின்னு போய் அங்கே தொண்டர்களோட வழிபட்டுருக்காரு. அங்கே ஒரு கேஸும் ஃபைல் ஆயிருக்கு. என்னன்னா, ஒரு 50 வாகனங்களில் வந்து இருக்கீங்க, பொதுமக்களுக்கு இடையூறு அப்படின்ற வகையில் அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. அப்போ இதையுமே தடை விதிக்கிறாங்க அப்படின்ற பார்வையில் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதா, இல்லை பொதுமக்களுக்கு உண்மையிலேயே இடையூறு இருந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கா? இப்போ நீங்க கேட்ட இடங்களுக்கு நான் வரேன். நீங்க கேட்ட அந்த பாயிண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறோம்னு முடிவு பண்றீங்க. இந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு மாவட்ட காவல் அதிகாரிகிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க. பெர்மிஷன் கேட்கறதுக்கு எதுக்கு 50 பேர்? இந்த இடத்துல காவல்துறை எங்க கேக்குறாங்கன்னா, ஏங்க நீங்க பொதுக்கூட்டம் மாடலா நடத்துறீங்க, மனு தான் கொடுக்க வந்திருக்கீங்க. மனுக்கு இன்னும் சொல்ல போனா சென்னை விமான நிலையம் பக்கத்துல அவ்வளவு பெரிய கிரௌட நீங்க திடீர்னு கூட்டினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இல்லையா அப்படின்னு காவல்துறை தரப்புல ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க. எஸ், அதே நியாயமான கோரிக்கை வந்து இந்த இடத்துலயும் இருக்கா அப்படின்னு பார்க்கிறப்போ, நீங்க சத்திரம் பேருந்து நிலையத்துல பேசணும். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த சத்திரம் பேருந்து நிலையம் எவ்வளவு ஒரு பிஸியான ஒரு ஏரியா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன ரூட் படியே பார்த்தா திரு எடப்பாடி அவர்களும் அந்த வழியில பயணப்பட்டு தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. இப்போ சத்திரம் பேருந்து நிலையம் திருச்சியில இருக்க மக்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். பக்கத்திலே சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு, இந்திரா காந்தி காலேஜ் இருக்கு, ஹோலி கிராஸ் காலேஜ், எஸ்ஆர்சி, இந்த மாதிரி கல்லூரிகள் இருக்கு. நீங்க மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளை நல்லா தெளிவா பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சார கூட்டம் அந்த இடத்துல எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அங்க அவருடைய ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள் வந்திருந்தாங்க, அவங்க எப்படி அங்க நடந்து கொண்டாங்க, அவங்களுடைய பவுன்சர்ஸே எவ்வளவு திணறினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஒரு சிட்டி சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் போன்ற ஒரு பிரபலமான நடிகர், ஒரு அரசியல்வாதி அங்க வந்து பேசுறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு முதல்ல. அப்போ ஒரு ரசிகரா அங்க கூடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கட்சி தலைவர் அப்படின்றத தாண்டி விஜய் ஒரு தடவையா பாத்திர மாட்டோமா, மாநாடுல பார்க்க முடியல, இங்க போய் பாத்துடலாமே அப்படின்னு ஆயிரக்கணக்கில் கூடுவாங்களா நம்மளால சொல்ல முடியாது. சுத்துப்பட்டி கிராமத்துல, சுத்துப்பட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அங்க ஒன்று கூடலாம். அப்போ காவல்துறையால அந்த இடத்துல எப்படி வந்து பப்ளிக்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியும்? யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நாமளே நியூஸ் போடுவோம், சட்டம் ஒழுங்கு அங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறது, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ இவ்வளோ பல கேள்விகள் எழறப்போ காவல்துறை இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கிறது நார்மல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அங்க கல்லூரிகள் மட்டும் இல்லை, இளைஞர்கள் மட்டும் இல்லை, பிஷப் ஹெபர்ன் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு, நேஷனல் ஸ்கூல் இருக்கு, இஆர் ஸ்கூல் இருக்கு, பள்ளி குழந்தைகள். அது வந்து அவர் வர நேரம் எந்த நேரம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. மொத்த ஜியோகிராஃபி டீடைல்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க பள்ளி. சார், நம்ம எக்ஸ்க்ளூசிவா மக்களுக்கு என்ன விவரம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லணும் இல்லையா? சோ அப்படி இருக்கப்போ பள்ளி குழந்தைகள் இருக்காங்க, அது பள்ளி விடுற நேரமா இருந்தா அங்க வரக்கூடிய பெற்றோருக்கு இடையூறு, குழந்தைகளுக்கு இடையூறு, பள்ளி வாகனத்துல போறப்ப அவங்களுக்கு இடையூறு. இவ்வளவு இடையூறுகளுக்கும் வழிவகுத்து விடக்கூடாது, மக்களுக்கு அசௌகரியம் வந்து விடக்கூடாது. இதையெல்லாம் கவனத்துல கொண்டுதான் அவங்க அந்த இடத்தை சூஸ்
அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனாலும் காவல்துறை இதை கவனத்தில் கொள்றாங்க. இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, பொதுவாகவே நம்மளை எதிர்க்கிறதுக்கு களத்தில் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம இதில் வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றப்போ, அப்போ அரசியலுக்காக தாவேக்காவினர் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு இயல்பாகவே வருது. இல்லை, நீங்கள் திமுக கட்சி தொடங்கப்பட்டு ஒரு 75 ஆண்டுகள் ஆச்சு. அதிமுக தொடங்கி இப்படி ஒரு 52 வருஷம் இருக்கும். நாம் தமிழர் தொடங்கி ஒரு 15 வருஷம் ஆச்சு. இவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முறையாக அனுமதி பெற்று ஒரு பிரச்சார கூட்டத்தையோ பொதுக்கூட்டத்தையோ பயணத்தையோ தேர்தல் பரப்புரையோ மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் தாவேக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷல் பிரச்சனை அப்படிங்கும்போது, தாவேக்காவுக்கு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா மக்கள் ஒரு வாஞ்சி, நீங்கள் அந்த மதுரை மாநாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பவுன்சர்ஸை மீறி வந்து ஒரு சூப்பர்மேன் வந்து அப்படி கை காமிச்ச உடனே மக்கள் அப்படி தாரத்தாரையாக வருவாங்கல்ல, அது மாதிரி விஜயை நோக்கி மக்கள் படையெடுக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்ட சத்திரம் பேருந்து நிலையம் நகரத்தோட மையப்பகுதி பேருந்துகள் வந்து அந்த திருச்சி முழுக்க அங்கேயும் தான் போகிறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி கல்லூரிகள் அதிகம் இருக்கிற அந்த பகுதியில் தான் விஜய் வந்து தான் பேசணும்னு விரும்புவார். ஏன்னா தாவேக்காவினுடைய பெரும்பாலான வாக்குகள் அல்லது பெரும்பாலான தொண்டர்கள் வந்து ஒரு 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற பெருவாரியான இளைஞர்கள். ஸோ ஆப்வியஸாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மாநகர செயலாளர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, கல்லூரிகள் பள்ளிகள் அதிகம் இருக்கிற இளைஞர்கள் அதிகம் வந்து போகிற ஒரு இடத்துல தாவேக்கா தலைவர் விஜய் பேசினார்னா ஆப்வியஸாக கூட்டம் வரும் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துங்கிற உங்க கேள்வி நியாயமானது. தாவேக்கா ஆட்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது வராதா? எங்க வரல? ஏற்கனவே தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கு நடுவுல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் கட்சி தலைவர் நடுவில் பிரச்சனை வருது. அடிப்படை நீங்க அதை கவனிக்கணும் இல்லையா? பிரச்சாரம் என்பது தாவேக்காவினுடைய வளர்ச்சிக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. சமூக ஊடகங்கள் பெருகிவிட்ட இந்த சூழல்ல நான் மக்களை சந்திக்க போறேங்கிறது மக்கள்கிட்ட ஆதரவு வாங்குறதா இருக்கணுமே தவிர, மக்களை சந்திக்க போற பயணம் ஏற்படுத்த போற எதிர்மறை செய்திகள் வந்து அவங்களுக்கே பாதிப்பா ஏற்படுத்திடக்கூடாது. ஆனால் இந்த திமுக அரசு தாவேக்கா தலைவர் விஜயனுடைய இந்த பிரச்சாரத்தை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிற இந்த முடிவுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம அவர்கள் போய் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச பிறகு தெரியும். ஆர்டிஎக்ஸ்ல இன்னைக்கு நம்ம ரெண்டாவதா பேச இருக்கிறது என்ன அப்படின்னா, தனிக்கட்சிக்கு தயாராகிறாரா அண்ணாமலை, அதுதான் கேள்வியா இருக்கு. பொதுவாகவே நம்ம பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த கட்சியினுடைய மாநில தலைவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த மாநில தலைமையில் இருந்து அவங்க நீக்கப்பட்ட உடனே அவங்களுக்கான ஒரு ஆளுநர் பொறுப்பு வழங்கப்படும், இல்லைன்னா வந்து மத்திய இணையமைச்சராக பொறுப்பு வழங்கப்படும், ஏதோ ஒரு முக்கியமான ஆமா ஏதாவது ஒரு வகையில முக்கியமான ஒரு பொறுப்புக்கு அவங்க போவாங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருந்த அந்த வாக்கு வங்கியை டபுள் டிஜிட்க்கு உயர்த்தியவர். அவருடைய காலகட்டத்தில் நிறைய பேர் அதில் உறுப்பினர்களா தொண்டர்களா சேர்ந்தாங்க. இவ்வளவு சாதனைகள் படைத்திருக்காரு. தமிழகத்தில் பாஜகவின் முகமாகவே திரு அண்ணாமலை இருந்தார் அப்படின்னு அறியப்படுகிற பொழுது அவருக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான பதவி இருக்குங்க அப்படின்னு தான் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த பதவி வழங்கப்படலை. அந்த நேரத்தில் தான் இந்த கேள்வி ஆர்டிஎக்ஸிற்கு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விராப் பார்க்கலாம். 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு பாஜகவின் வாக்கு வங்கி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டவர் அண்ணாமலை. அதிமுகவோடு நீடித்த மோதல் காரணமாகவே தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். அதிமுகவுடனான கூட்டணிக்காகத்தான் அண்ணாமலை மாற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் அது மட்டுமே காரணமல்ல என்பதை பாஜகவில் அரங்கேறும் அரசியல் தற்போதைய நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. வழக்கமாக பாஜக தலைவராக இருந்தவர்களுக்கு மாற்று பொறுப்புகள் வழங்கப்படும் நிலையில் அண்ணாமலைக்கு இதுவரை எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. மேலும் அமித்ஷா அழைத்தும் அவரது டெல்லி ஆலோசனை கூட்டத்துக்கு கூட போகாமல் திருமண நிகழ்ச்சிகள் இருப்பதாக தவிர்த்தார் அண்ணாமலை. சென்னையில் நிர்மலா சீதாராமன் நடத்திய கட்சி கூட்டத்திலும் தலை காட்டவில்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அண்ணாமலை முன்னால் இருப்பது தனி கட்சி தொடங்கும் வாய்ப்பு மட்டும்தானா என்ற கேள்வி ஆர்டிஎக்ஸுக்கு எழுகிறது. திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய தலைமை பண்பு, அந்த அவருடைய தலைமையின் கீழாக பாஜக, இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கர்நாடகாவில் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்த ஒரு ஆஃபீஸர் உடனடியாக தமிழகத்திற்கு வந்து நேரடியாக தமிழக பாஜகவின் தலைமை அப்படின்றது ஒரு சிங்க பாய்ச்சல் அப்படின்னு தான் அவருடைய தொண்டர்கள் எல்லாமே சொன்னாங்க. அது போன்ற ஒரு செயல்பாடும் களத்தில் இருந்தது. எப்போ வந்து மக்கள் பேச்சிலையும் சமூக வலைதளத்திலையுமே வந்து அண்ணாமலை அவருடைய பிரஸ் மீட்டு, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறது, குறிப்பாக திமுக விமர்சித்து
நாள்தோறும் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அவருடைய தலைமையில் வந்து பாஜகவே ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கோம், இவரை தலைமையாக போட்டோம் அப்படின்னா இப்படி செயல்படுவாரா அப்படின்னு, தலைமையிலேருந்து நீக்கினதுக்கு அப்புறமும் இப்படி செயல்படுவாரா அப்படின்னு அவங்களே யோசிச்சிருப்பாங்க. இந்த ஒரு தருணத்தில் RDXிற்கும் சில கேள்விகள் இருந்திருக்கிறது. முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்லையே இப்போ சமீபமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அமித்ஷா கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்தது ஏன் அப்படின்ற அந்த கேள்வி தான் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு உள்துறை அமைச்சர் டெல்லியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளை அழைத்து ஒரு 9 பேர் போனாங்க. போய் முக்கியமான விஷயம், ஏன்னா அடுத்த தேர்தல் வர இருக்கிறது, தேர்தல் அது தொடர்பாக கூட்டணி தொடர்பாக இதில் இன்னும் முக்கியமாக கட்சிக்குள்ளாக தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும், கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது, இது போன்ற அறிவுறுத்தல்கள் எல்லாமே வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு முக்கியமான கூட்டம் இங்கே அண்ணாமலை போல ஏன் போல அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்துச்சு. செய்தியாளர்களும் கேட்குறாங்க, சரி இந்த மாதிரி இருக்கே நீங்கள் ஏன் போல அப்படின்னு கேட்குறப்போ, ஆனால் எனக்கு சொல்லியிருந்தாங்க நான் போயிருந்திருக்கணும், ஆனால் எனக்கு சில முக்கியமான திருமணங்கள் இங்கே இருக்குது அதனால் போல அப்படின்னு சொன்னார். ஸோ நமக்கு சந்தேகம் எங்கே வருது அப்படின்னா, அழைப்பு வந்து அவர் புறக்கணிச்சிருக்காரு, அதற்கான காரணம் அவர் சொன்னது திருமணங்கள் இருந்தது போல அப்படின்றத. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரசியல் பூர்வமாக இதை நம்புற வகையில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா அகில இந்திய தலைமை வந்து பல்வேறு மாநில தேர்தல்களுக்கு அண்ணாமலையை முக்கிய நிர்வாகியாக போட்டு அங்கெல்லாம் போய் அவர் பரப்புரை மேற்கொண்டது பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு, இந்த சமயத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருக்குது, அப்போ அண்ணாமலை போயிருக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அவர் சொல்கிறத நம்பும்படியாக இல்லை. உங்கள் தரப்பு கருத்து என்ன? இல்லை, இது பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய திருமண நிகழ்வுகளில், விழா குடும்பங்கள் நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் நமக்கு கேள்வி என்னென்னா, பொதுவாகவே கல்யாண நாள்னு சொல்லுவாங்க, ஒரு மாதம் 2-3 நாட்கள் கல்யாண நாள் இருக்கும். எல்லா கல்யாணங்களுமே அன்னைக்கு தான் வந்து ஸ்லிசூட் பண்ணுவாங்க. ஆனால் தலைவர் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அதை சொல்ற டோன் ஒன்று இருக்கு. ஏங்க அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு, இதற்கு முன்பாக மாநில தலைவராக இருந்த ஒவ்வொருத்தரும் போயிருக்கிறாங்க, நீங்களும் போறதானே நியாயம் அப்படிங்கும் போது அவர் சொன்ன டோன் ஒன்று இருக்குல்ல, அந்த டோன் வச்சிருக்கீங்களா? அந்த வீடியோ கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் இருக்கு, நம்ம பார்த்துடலாம். நேற்று டெல்லியில் இருந்தக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கல, நீங்கள் கலந்துக்காததுக்கு ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்கீங்க, என்ன காரணம்? சர்ச்சையெல்லாம் இது ஒன்றும் இல்லைங்க. பாஜக தலைமை மீது நீங்கள் அதிருப்தியாக இருக்கிற தகவல்லாம் செய்திகள்லாம் வருது. என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் இல்லைங்கன்னா, வேலை பளு, தொண்டர்கள் வந்து நேரம் கேட்குறாங்கன்னா, தலைவராக இருந்த பொழுது நீங்கள் நேரம் கொடுக்கல, விசேஷத்துக்கு வரல, இன்றைக்கி நீங்கள் வந்து தொண்டராக இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்குறாங்க, அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தியிருந்தேன், என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது, எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா. நெல்சன், உங்ககிட்ட ஸ்கூலில் வந்து நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா என்ன ரீசன் சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் தாத்தா இறந்துட்டாரு, என்னால் வர முடியாமல் போச்சு, அதுக்கு ஆதாரம் கேட்கவும் முடியாது, அதனால நானும் அதை போச்சு. நீங்கள் ஆதாரம் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆதாரமாக நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு நம்ம எதுவும் கேட்கல. சிலது வெளியாகி இருக்கு, என்னன்றதை பார்த்துடலாம். அமித்ஷா அவர்களுடைய அந்த பாஜக தலைவர்கள் கூட்டத்துக்கு கலந்துக்காம உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் கல்யாணத்துல தான் கலந்துக்கிட்டாங்கிறதுக்கான ஆதாரத்தை அண்ணாமலையோட ட்விட்டர் ஐடியில இருந்து கௌதமி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதானே அவங்க ஆதாரம் கௌதமி? கண்டிப்பா, நான் வந்து திருமணம் இருந்துச்சு அந்த காரணத்தால தான் போல அப்படின்றதுக்கான அந்த புகைப்படங்கள் தான் இது. அவரே தான் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, மாநில தலைவராக இருந்தபோது நிறைய பேர் எனக்கு கல்யாணத்துக்கு அழைச்சாங்க, என்னால போக முடியல, நான் இப்போ ஒரு சாதாரண தொண்டன். ஆனா அதான் நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு மாநில தலைவருக்கும் எல்லா நிர்வாகிகளுடைய திருமண அழைப்பும் வருது, அண்ணாமலை மாதிரி ஒரு சாதாரண தொண்டருக்கும் மாநில தலைவருக்கு வர்ற மாதிரியான எல்லா அழைப்புகளும் வருது. நமக்கு இதுல புரியாத கேள்வி வந்து, உள்துறை அமைச்சர்கள் கூட்டி இருக்கிற அந்த பாஜக தலைவர்கள் கூட்டத்தை விடவும் தொண்டர்களுடைய கல்யாண நிகழ்வை பெருசா நினைக்கிறேன் அண்ணாமலை நீங்க வந்து கிண்டல் அடிச்சிருக்கூடாது. இல்லை, இதில் வந்து இன்னொரு கேள்வியும் நமக்கு எழுது. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பை கூட வச்சுருக்கோம். என்னன்னா, ஒரு தலைமையில் முக்கியமான ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்றப்போ அதை புறக்கணித்து விட்டு திருமணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையிலேயே தலைமை கூட முரண் இருக்கிறதா, அவர் மோதலுக்கு தயாராரா அப்படின்ற அந்த பார்வையும் நமக்கு அங்கேருந்து தான் எழுந்திருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம தனி கட்சிக்கே அவர் தயாராகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு எழுந்தது. அதில் தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணதே. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த பதில் பார்த்தோம்ல, அவர் ஏன் போலன்றதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். இதே மாதிரி நமக்கு இரண்டாவது
இரண்டாவது கேள்வியுமே எழுது. அந்த கேள்வியை பார்த்துட்டு இன்னொரு பதில் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்டிஎக்ஸில் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறது தமிழ்நாடு பாஜகவில் கோஷ்டி பூசலா. அன்னைக்கு அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்க, கோஷ்டி பூசலா இருக்கக்கூடாது, வெற்றி நமக்கு முக்கியம், அதற்கான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோஷ்டி பூசலா அப்படின்ற கேள்விக்கு நான் ஏன் வரேன், அதை நியாயப்படுத்துகிற மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா, முன்னாள் தலைவர்கிட்ட கேட்குறப்போ கல்யாணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்நாள் தலைவர்கிட்ட இதே ஒரு இதை கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு கல்யாணம், எனக்கும் என் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கல்யாணங்கள் இருந்தது. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக தேர்தலை ஒட்டி அவர் நடத்தக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டம் முக்கியம், அதனால் நாங்கள் போகிறேன். ஸோ இந்த வாதத்தில் முரண், நீங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தில் முரண், உங்களுடைய நிலைப்பாட்டிலே முரண் அப்படின்றப்போ கோஷ்டி பூசல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழத்தானே செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக தலைவர்கள் திருமண பத்திரிகை, கட்சி நிர்வாகிகள் வைக்கிற திருமண பத்திரிகைகளை வாங்கிட்டு அவங்க ஒருவேளை ஊரில் இல்லைனா கூட ஊர்லேருந்து திரும்பி வந்த பிறகு நான் டெல்லி போயிருந்தேன், இன்னைக்கு தான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளை அவர் வீடுகளில் போய் சந்திப்பாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த இடத்துல முன்வைக்கிறது எத்தனை நிர்வாகிகளுடைய கல்யாண பத்திரிகையை விடவும், ஏன்னா அந்த கல்யாண பத்திரிகைலாம் ஏன் கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் தலைவர், மாநில தலைவர், அதனால் உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த மாநில தலைவருடைய வேலையே அந்த மாநிலத்தை எப்படி கவர்ன் பண்றது, கட்சியை எப்படி வளர்க்குறதுங்கிறது. அதுக்கு ஒரு மீட்டிங்கை டெல்லியில் வச்சுக்கிற போது அந்த மீட்டிங்கை விடவும் எனக்கு திருமணம் முக்கியங்கிறது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பதில் இல்லை. நமக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலேயே அமித்ஷா அவர்களுக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா? ஒருவேளை அழைப்பு விடுக்கப்படாத ஒன்றை அண்ணாமலை அவர்கள் இப்படி வந்து ஒரு பதில் மூலமாக நிரப்ப முயல்கிறாரான ஒரு டவுட் வரும்ல. அதுக்காக வந்து என்ன கூப்பிடலன்னு சொல்ல முடியுமா சார்? அதுவும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியதானே இருக்கு. இல்ல, நீங்க அரசியல் ரீதியா மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு டெல்லியில ஒரு கூட்டம் நடக்குது, தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லைங்கிற செய்தி வெளியானா அது அண்ணாமலை அவர்களுடைய இமேஜ் இன்னும் பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணும்ல. கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த இடத்துல தான் அண்ணாமலையோட இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்தணுமா இல்லையா அப்படின்ற இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மூணாவது கேள்வியும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உருவாகிறதா அண்ணாமலை அன்பு கூட்டம்? இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இல்ல நாங்க உங்களுக்கு என்னன்றதை சொல்றோம். இந்த சந்தேகம் நமக்கும் எழுந்தது. இது தொடர்பா ஒரு ஃபார்ம் ஒன்று சமூக வலைதளத்துல உலவிட்டு இருந்தது. அந்த ஃபார்மை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். பொதுவாக பல கட்சிகள் பல நேரத்தில் பல விஷயங்கள் செய்வாங்க, ஆட்சேர்ப்பு இல்லைன்னா தொண்டர்கள் சேர்ப்பு அப்படின்னு. அந்த ஃபார்ம் நம்ம காமிச்சோம் அப்படின்னா அது என்னன்றது நமக்கு தெரியும். இந்த ஃபார்ம் தொடங்கிட்டாரா சார்? இல்லை சார், தொடங்குகிறாரா தயாராகிறாரா நாமளே கேட்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அன்பு கூட்டம்னு ஒரு ஃபார்ம். Join us together, serve humanity forever. மெம்பர்ஷிப் ஃபார்ம் என்னென்ன கேட்டிருக்காங்க? நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், கொஞ்சம் ஃபுல் ஃப்ரேம் போங்க பிரதாப். ஒரு இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது கண்ட்ரி, ஆதார் நம்பர், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான எல்லா டீடைல்ஸும் கேட்டிருப்பாங்களே போல. கண்டிப்பா நீங்க அந்த ஃபார்ம்ல நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது நெல்சன். இது உண்மைதானா இந்த ஃபார்ம்? ஆமா, இந்த சந்தேகம் வந்து நமக்கும் வந்தது. நாமளும் வந்து இல்ல இது எப்பயும் போல உலவக்கூடிய ஒண்ணா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆர்டிஎக்ஸ் டீம் சார்பா வந்து நம்ம செய்தியாளர் நந்தா வந்து அதுல ஒரு நம்பர் இருந்திருக்கும், நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து அவர் கால் பண்ணாரு. கால் பண்ணி இது என்ன ஏது அப்படின்ற விவரங்களையும் அவரை சேகரிக்க சொல்லியிருந்தோம். அவரை சேகரிச்சிருந்தாரு. அந்த போனோட ஆடியோ இருக்கு, நம்ம என்னன்றதை கேட்டுடலாம். அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறத பார்த்தோம். இந்த அன்பு கூட்டம், அந்த ஃபார்முடைய பர்பஸ் என்ன, அந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அண்ணாமலை அன்பு கூட்டம் சார், அண்ணாமலை என்பவர் ஒரு நல்ல மனிதர். வந்து அவர் மேல ஏற்பட்ட அன்பினால வந்து அவருக்கு வந்து டெல்லியில வந்து ஒரு அண்ணாமலை அன்பு கூட்டம்னு ஒன்று ஓப்பன் பண்ணி சமூக சேவை, மக்களுக்கான என்னது அந்த அமைப்பின் மூலியமாக மக்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம ஏழை மக்களுக்கோ இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரவங்களுக்கோ, இல்லை ஏழை குழந்தைங்களுக்கோ, விதவைங்களுக்கு, இந்த மாதிரி உதவிகள்லாம் நாங்கள் செய்யறதுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ செய்யவும் போகிறோம். வந்து இப்போ நம்ம இது தமிழ்நாடு ஃபுல்லாவோ டெல்லியோ மற்ற ஸ்டேட்லையும் இது வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லி உத்தம் நகர்ல அந்த அட்ரஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது கிளைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வேற மாநிலங்கள் எங்கேயாவது கிளைகள் வச்சிருக்கீங்களா? எல்லா மாநிலத்திலையும் இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கைலாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாளையிலிருந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து நாங்கள் ஆப் மூலியமா ஆரம்பிக்கிறோம். சமூக சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இதுல யாரா இருந்தாலும், நல்லது செய்யறவங்க யார் வந்தாலும் நாங்க வந்து இதுல வந்து சேர்த்திக்குவோம். அவ்வளவுதான். நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு பண்பு உள்ளவர்கள் இதை வந்து ஒரு சமூக சேவையா நம்ம மக்களுக்கு எதனா உதவி செய்ய முடியும், அதாவது அவரு எப்படிப்பட்ட மனிதர் வந்து அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம இந்த சமூக சேவையில நாங்க சேர்த்தி வந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலான்ட்டு இது வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். நாளைக்கு வந்து அண்ணாமலை பாஜக வந்து வெளியேறினாலோ இல்லை வெளியேற்றப்பட்டாலோ நீங்க வந்து இது கட்சியா மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க?
அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வந்து அண்ணாமலைஜிக்கும் அவருக்கும் ஒரு எந்த இது வந்து சம்பந்தம் கிடையாது. அண்ணாமலைக்கே சம்பந்தம் இல்லாத அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள், எப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம், அவர்கள் அண்ணாமலைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அண்ணாமலை அன்பு கூட்டம். தொடர்பு நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்களா, அவருடைய அந்த செல்வாக்கு அதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படும் பொழுது இப்படியும் ஒன்று நடக்கிறது அப்படின்றத நம்ம RDX மூலமா காண்பித்திருக்கிறோம். இன்னொரு கேள்வி, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமீபமாக டிடிவி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து கேள்வி எழும் பொழுது அவர் முன்வைக்கக்கூடிய இதே என்ன அப்படின்னா, 2024 கூட்டணி அமைஞ்சது, அதற்கு அச்சாரமே திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. ஒரு கூட்டணியை எப்படி நடத்த வேண்டும் என அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அவர் இருந்தால் இது நடந்தே இருக்காது, அந்த துணியிலையும் அவர் பேசக்கூடியதை பார்த்திருக்கும். இந்த விலகலுக்கு பிறகாகவும் அண்ணாமலை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவசரப்பட வேணாம், பொறுத்துருங்க, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசியிருந்ததை நம்ம கேட்டிருந்தோம். இதற்கு பின்னாடி தான் டிடிவி OPS நகர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலையும் இருக்கிறாரா, இந்த கேள்விகள் எல்லாம் கூட உழவ வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் கட்சிக்குள்ளாக இருக்கும் பொழுது தலைமையாக எப்படி கட்சியை வழிநடத்தினார் அப்படின்றதையும் நமக்கு தெரியும். கட்சியில் தலைமையாக இல்லாத பொழுதும் அதே போன்றது ஒரு லைம் லைட் அவர் மேலே இருக்கிறத யாராலையும் தவிர்க்க முடியலை. அந்த ஒரு எண்ண ஓட்டம் எல்லார் மத்தியிலும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த அண்ணாமலை அவர்களுடைய இந்த இமேஜ் இருக்குல்ல, இமேஜ் ஆரா, இது எந்த அளவுக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் பெனிஃபிகேஷனை கொடுக்கும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மாநில கட்சியாக இருந்தீங்க, இப்போ ஒரு சீமான் ஆரம்பிச்சிருக்கார் நாம் தமிழர் கட்சி, விஜய் ஆரம்பிச்சிருக்கார் தமிழக வெற்றி கழகம், இப்படி தங்கள் மண்ணிலிருந்து தங்கள் மாநிலத்தில் தங்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவர்களுக்கு அவங்க அந்த கட்சியை நடத்தக்கூடும். ஆனால் தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, இடதுசாரிகள் இவங்க தங்களது மாநிலங்களில் ஒரு தலைவரை வளர்க்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் சார்பாகவோ பாஜக சார்பாகவோ ஒரு மாநிலத்தில் மாநில தலைவராக இருக்கிற நபர்கள் தங்களது உழைப்பு, தங்களது அறிவாற்றல், செல்வாக்கு இதெல்லாம் வச்சு பயன்படுத்தி தலைவராக உருப்பெற்ற உடனே முதல் வேலையாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சியிலேருந்து கிளம்பி வெளில வந்து அவங்க ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் காங்கிரஸில் இருந்த மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. சரத்பவார் வந்து அவர் ஒரு கட்சி ஏறக்குறைய ஒவ்வொரு மாநிலத்திலும் தேசிய கட்சிகளிலிருந்து உருவாகிறாங்க. நீங்கள் ஆந்திராவில் வந்து ராஜசேகர் ரெட்டி அவர்களுடைய மகன் ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவில் வந்து ஒரு செல்வாக்குமிக்க காங்கிரஸ் தலைவர். அவருக்கு நல்ல பவர் கொடுத்து வச்சிருந்தாங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக வெளில வந்துடுறாரு. வெளில வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், ஆட்சியை பிடிச்சிடறாரு. அப்போ தேசிய கட்சிகளுக்கு என்ன பயம் வருதுன்னா, மாநிலத்துக்குள்ள ஒருத்தரை செல்வாக்கோட வளர்த்துறக்கூடாது. அப்படி வளர்த்துட்டோம்னா அவர் கண்ட்ரோலுக்கு கட்சி போயிருங்கிற பயம் ஏற்கனவே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை கடந்த 25 ஆண்டுகளில் பாஜகவை எனர்ஜெட்டிக்காக கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஆனால் இந்த ரோல் யாருக்கு பயன்படும் அப்படிங்கிற கேள்விக்கு பாஜகவுக்கு பயன்படணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத ஒரு அணியை உருவாக்கி அதற்கு 20% வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது ஆப்வியஸாக நம்ம என்ன நினைப்போம், டெல்லி தலைமை அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில் ரிவார்ட் பண்ண போகிறாங்க அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்காக அவர் அந்த பதவியிலிருந்து மாற்றுறாங்க. அரசியல் ரீதியாக அதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அப்படி மாற்றிய பிறகும் அண்ணாமலை இப்போது வரை தேசிய தலைமையால் கண்டுகொள்ளப்படவில்லையா அல்லது அவருக்கான பதவிகளுக்காக அவர் காத்திருக்கிறாராங்கிற ஒரு டவுட் இருக்கு. அவர் உருவாக்கி வச்சிருந்த மொத்த செட்டப்புமே இப்போ ஓரளவுக்கு கலைக்கப்பட்டு விட்டது. அவருக்கு அரசியல் ரீதியான எந்த முக்கியத்துவத்தையும் இப்போது அவர்கள் கொடுப்பதில்லை. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கூட்டணி குளறுபடிகளை எல்லாம் பார்க்கிற போது அண்ணாமலை திரும்ப லைம் லைட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. உண்மையிலே இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு இருக்கு. நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அவர் வந்து தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க சூழலில் 2026க்கு முன்னாடி, அதாவது இப்போ இருக்க நேரத்தில் டிடிவியை வந்து கூட்டணிக்கான தலைமையாக அவர் சரியாக இருந்தார் அப்படின்னு பேச வச்சதில் அவருடைய புத்திசாலித்தனம் இருக்கு. தனக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை தன் பின்னாடி ஃபாலோவாக ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக கூட அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அவருடைய தொண்டர்கள். ஸோ பாஜகவுக்குள்ள ஒரு அண்ணாமலை பாஜக இருக்குது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கும் அவருடைய பேஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இன்னொன்று வந்து தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ 2026க்கு முன்னாடி அவர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் RDX நினைக்கிறது. என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அவர் தொடங்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தாண்டி அண்ணாமலை வந்து ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணிருக்காரு. என்ன ப்ளே பண்ணுறாருன்னா, அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஏன் நடக்கக்கூடாது, ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கான காரணங்களை அதற்கு முன்பாக பட்டியலிட்டு இருந்தார். இப்போ அதாவது நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாமே, அண்ணாமலை முதலில் அவர் பேசுகிறார், அவருக்காக இணையத்திலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் பேசினாங்க.
இன்னும் சொல்ல ஒரு படி மேலே போனால் இப்போ நமக்கு பேட்டி கொடுத்திருந்த பழனிவேலுங்கிற அண்ணாமலை அன்பு கூட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் அண்ணாமலைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். ஒரு தலைவனுக்காக தலைவன் பேசலாம், தலைவனுக்காக ஒரு நிர்வாகி பேசலாம், ஒரு தலைவனுக்காக தலைவனை சார்ந்திருக்கிற ஒரு ரசிகன் பேசலாம். இங்கே தமிழ்நாட்டில் இப்போ டிடிவி பேசுறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி என்ன சொல்றாரு, அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் இருந்திருந்தா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்பெற்றிருக்கும், நாங்கள் வெளில வந்திருக்கவே மாட்டோம். தனக்காக தான் பேச வேண்டியதை விட மற்றவர்களை பேச வைக்கிற இந்த அரசியல்ல அண்ணாமலை வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இது ஒரு தனி கட்சியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா, அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் பொதுவாகவே திராவிட கட்சிகளை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. திமுகலேருந்து அதிமுக வந்தது, திமுகலேருந்து மதிமுக வந்தது, இப்படி ஒவ்வொரு கட்சியாக பிரிந்து கொண்டே வந்தது. தமிழ்நாடு பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு புதிய கட்சி உருவாகவே இல்லை. ஒருவேளை அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்கினால் தமிழ்நாட்டுக்குள் திராவிட கட்சிகளை பிரிக்க வேண்டும்ங்கிற குரலுக்கு செவிசாய்ப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஒரு வலதுசாரி கட்சியே இரண்டாவதாக ஒரு வலதுசாரி கட்சி உருவாவதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு நீங்க சொன்ன பாயிண்டோட நான் ஒத்துப்பறேன். இப்போதைய சூழ்நிலை 26க்கு முன்னாடி அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்பு தான் இல்லையே தவிர அதற்கான களத்தை உருவாக்கி அண்ணாமலை காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் RDX-னுடைய ஃபைண்டிங்னு நம்ம நினைக்கலாம். RDX-னுடைய இந்த நிகழ்ச்சி நாம் இங்கு நிறைவு செய்கிறோம். நாளை வேறொரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.